ஒரு சின்ன மினி விளாக் பார்த்துடலாமா? என்னோட சிஸ்டரோட வளைகாப்புக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அவங்களே மருந்து ஜாலியாக குடிச்சுப்பாங்க. அதையும் குடிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புற டைம்ல எங்க ஐயா ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. எக்ஸல தூக்கி உள்ள வைமா அப்படின்னு சொன்னோன்னா சரி அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனேன். இந்த மினி விளாக்ல நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சூப்பரான ரெட் ஷேட் அனார்கலி வந்து நான் எங்கே எடுத்தேன்னா ரிஸ்வானாஸ் ஃபேஷன்ல தான் எடுத்தேன். ஆமா, என்னோட பேஜ்ல தான் இது எடுத்தது. நான் வந்து போன இயர் வந்து கிறிஸ்மஸ்க்காக இந்த ட்ரெஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன். ஒரு கியூட்டான ரெட் ஷேட்ல இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டுமே தான் நான் போட்டிருந்தேன். அதை பார்த்தே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு, நிறைய என்கொயரிஸும் வந்துச்சு. இது போக மீஷோல அமேசான்ல இந்த ட்ரெஸ்க்கு மட்டுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க. சரி, ட்ரெஸ்ஸை பத்தி மட்டுமே பேசிட்டோம், வாங்க மினி விளாக்குள்ள போகலாம். சிஸ்டரோட வளைகாப்புக்கு போயிட்டு வளைகாப்புலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் வச்சிருந்தாங்க. மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, தால்ச்சா அதெல்லாம் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போ நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. என்கொயரிஸ் நிறைய வந்துச்சு. வேணும்னா சொல்லுங்க, ப்ரீ புக்கிங் தான் நான் எடுக்கிறேன். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் பார்க்க. இது வந்து நைட்டு வந்து என்னோட சிஸ்டர் வந்து கப் கேக் செஞ்சுருந்தா, சாக்லேட் கப் கேக். அதை தான் எடுத்திருந்தேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.